வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் கிரேவி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரே மாதிரியாக சாப்பிடாம நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். அதை எப்படி செய்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே 400 கிராம் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி விடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் கிளறி விடணும். அதே சமயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஹீட் அதிகம் இல்லாமல் பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. வெண்டைக்காய் கருகலை. பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டலாம். நல்லா பொரிஞ்ச பின்னாடி 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிளறி விடலாம். பார்த்திங்களா இந்த சமயத்தில் 200 கிராம் சின்னதாக கட் பண்ண ஆனியனை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் அது வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு 3 தக்காளி சின்னதாக கட் பண்ண 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே மாதிரியாக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. பார்த்தியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா தக்காளி கரைஞ்சிருச்சு. பார்த்திங்களா இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடணும். பார்த்திங்களா இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து மிக்சியில் நல்லா அடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அடிக்காமல் ஆட் பண்ணோம்னா திரியாக இருக்கும். அதனால் மிக்சியில் அடித்து 1/4 கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இதை கொதிக்க விட்டலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் கிளறி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா இந்த மாதிரி மெதுவாக கிளறணும். வேகமாக கிளறக்கூடாது. வெண்டைக்காய் உடையாத அளவுக்கு கிளறணும். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அதிகமாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கட்டும்னா கம்மியான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டணும். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் அடித்து இப்போ ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்களா 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் அடித்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இதை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.